சரியாப்பா பவித்ராவுக்கு விஜயகாந்தோட மகன் விஜய பிரபாகரன் இப்ப பண உதவி செய்ய போறதா தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை அந்த வெளில பார்க்க போறோம். சரியாப்பா சீனியர் சீசன் 5ல மக்களால கவனிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான போட்டியாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா பவித்ரா தான். கணவரை இழந்து தான் பெண் குழந்தையோட இப்ப சரியாப்பா ஷோல கலந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு வாரமும் இவ பாடக்கூடிய பாடல்கள் ஜட்ஜஸ் கிட்ட ஒரு பெரிய அப்ளாஸ பவித்ராவுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கு. குறிப்பா இவங்க விஜயகாந்த் அவர்களோட தந்தன தந்தன தை மாசம் அப்படிங்கிற பாடலை பாடி ஒட்டுமொத்த ஜட்ஜஸையும் இம்ப்ரெஸ் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா சரியாப்பா ஷோல வரப்போற எபிசோட்ல விஜயகாந்த் ரவுண்ட் அப்படிங்கிற பேர்ல கேப்டன் விஜயகாந்த் அவரோட பாடல்ல பாட போறாங்க. இதுக்கு சீஃப் கெஸ்டா விஜயகாந்த் அவரோட மகனா இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் வந்திருக்காரு. கேப்டன் அவரோட பாடல்லாம் பாடும்போது அவர் பயங்கரமா கண் கலங்கி எமோஷனல் ஆயிட்டாரு. அந்த நேரத்துல பவித்ராவை பார்த்து அவர் சொன்ன விஷயம், நீங்க பாடக்கூடிய பாடல் எல்லாத்தையும் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். குறிப்பா அப்பாவோட அந்த தந்தன தந்தன சாங் நீங்க பாடும்போது நான் மெய் மறந்து போயிட்டேன். அம்மாவும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. உங்களோட குடும்ப கஷ்டத்தை நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா உங்க பொண்ணு நட்சத்திராவோட படிப்பு செலவுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் கட்டாயம் எந்த நேரத்துல வேணாலும் எப்பனாலும் நீங்க என்ன கூப்பிடலான்னு சொல்லி சரியாப்பா மேலேயே அறிவிச்சிருந்தாரு. அப்ப ஒட்டுமொத்த சரியாப்பா ஜட்ஜஸும் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போல இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறாருங்கிற மாதிரி விஜய பிரபாகரனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. அதை உறுதி பண்ற விதமா கேப்டன் அவரோட பையன் கண்டிப்பா சொன்ன வாக்க காப்பாத்துவாரு அப்படிங்கிற நிறைவேற்ற விதமா பவித்ராவுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு இப்ப பண உதவிய விஜயகாந்தோட மகன் விஜய பிரபாகரன் செய்ய போறாராம். குறிப்பா அவங்களோட குடும்ப சுச்சுவேஷன், பவித்ரா இப்ப சரியாப்பா ஷூட்டிங்க்கு வர்றதால வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இன்னொரு பக்கம் தான் குழந்தையோட கல்விக்கு செலவுக்கு பணம் அந்த அளவுக்கு பெருசா பத்துறதில்ல. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் தன்னால முடிஞ்ச அளவுக்கான ஒரு ஆரம்பத்துக்கான ஒரு பண உதவிய கேப்டன் மகன் தன்னோட கையாலேயே பவித்ராவுக்கு செய்ய போறதாவும், அதை பவித்ரா மனமோ ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு அன்பு கட்டளையையும் விஜயகாந்தோட மகன் இப்ப ஒரு கோரிக்கையா முன் வச்சிருக்காராம். இதை கேட்டதுக்கு அப்புறமா பவித்ராவோட ரசிகலா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அவரோட ரசிகலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே விஜயகாந்த் அவரோட மகனா இருக்கக்கூடிய விஜய பிரபாகரனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதவி செய்யறதுக்கு பணம் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, கண்டிப்பா ஒரு பெரிய மனசு வேணுங்கிற மாதிரி அவரோட செயலை இப்ப பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த சில நாட்களாவே லோகேஷ் கனகராஜ் ரஜினி அப்புறம் கமலை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்க போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ரஜினி அவர்கள் இப்ப ஜெயிலர் 2 படத்துக்கான ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருந்து வந்துட்டு இருக்காரு. கூலி திரைப்படத்துக்கு அப்புறமா மறுபடியும் லோகேஷ் கனகராஜ் அப்புறம் ரஜினி காம்பினேஷன் மறுபடியும் சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அப்டேட் வெளிவந்திருந்துச்சு. அதுவும் அந்த படத்துல கமல் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் நியூஸ் தான். என்னதான் லோகேஷ் கனகராஜ் கூலி திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படின்னாலும் கூட அவரோட அடுத்த படத்துல தன்னோட வழக்கமான ஃபார்முக்கு வரப்போறார் அப்படிங்கிற மாதிரியும், கூலி திரைப்படத்துக்கு அப்புறமா கைதி 2 தான் அவர் இயக்கலான்னு இருந்தாராம். ஆனா இப்ப அந்த பிளானை அவர் டிராப் அவுட் பண்ணிட்டு ரஜினி அப்புறம் கமல் இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறமா சினிமால சேர்ந்து நடிக்க போற ஒரு திரைப்படத்தை உருவாக்க போறாராம். இந்த திரைப்படத்தை கமலஹாசன் அவரோட தயாரிப்பு நிறுவனமா இருக்கக்கூடிய ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்க போறதாவும் இன்னொரு அப்டேட் வெளிவந்திருக்குது. இந்த ஒரு காம்பினேஷனுக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.